ஹாய், திஸ் இஸ் சங்கீதா. இன்றைக்கி இன்ஸ்டன்ட் ரெமடிஸில் நம்ம பார்க்க போகிறது பனங்கல்கண்டை பற்றி. பனங்கல்கண்டு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பனை மரத்துலேருந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணுற அந்த பனங்கல்கண்டை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெல்லம் மாதிரி, கருப்பட்டி மாதிரி இந்த பனங்கல்கண்டும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஜீனிக்கு பதிலாக மேக்ஸிமமாக நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே இந்த பனங்கல்கண்டை யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக இந்த பனங்கல்கண்டு நமக்கு உடம்புல வர்ற என்ன ப்ராப்ளம்க்கு ரெமடியாக இருக்குது அப்படின்னா, கண்டினியூஸ் காஃப், விடாமல் இருமல் வருது, சளியெல்லாம் குறைஞ்சிருச்சு, ஆனால் கூட எனக்கு அந்த இருமல் வந்துக்கிட்டே இருக்குது, இல்லை சளி ரொம்ப இருக்குது, எனக்கு அது குறையவே மாட்டேங்குது, அப்படி இந்த 2 ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கடைக்கு போய் வாங்க வேண்டியது பனங்கல்கண்டு. இந்த பனங்கல்கண்டு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்கும், பலசர கடையில் கிடைக்கும், நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ப்ரௌன் கலரில் கிரானியூல்ஸ் மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும். அது ஏற்கனவே இப்போ நல்லா சலிச்சு கிளியராக தான் வருது. அப்படி இல்லை கொஞ்சம் மண்ணோடு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒருக்க சலிச்சுக்கோங்க. இந்த பனங்கல்கண்டை பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு 2 மெத்தட்ஸ் சொல்கிறேன். நல்ல பசும்பாலை நல்லா காய்ச்சிட்டு அது நல்லா பொங்கணுன்னே அதே சூடோடு ஒரு 2 ஸ்பூன் பனங்கல்கண்டு எடுத்து பாலில் ஆற்றிட்டு ஹாட்டாகவே குடிக்கும்போது வேகமாக சளியை இறக்குற அந்த தன்மை இந்த பனங்கல்கண்டு உண்டு. செகண்ட் திங், தேங்காய் எடுத்து ஒரு முடி தேங்காவை அப்படியே துருவிட்டு அந்த தேங்காய் பூவோடு சேர்த்து இந்த பனங்கல்கண்டை சேர்த்துக்கோங்க. சட்டியில் அடுப்பில் வச்சு எதுவுமே எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ணாமல் இந்த தேங்காய் பூவும் பனங்கல்கண்டை மட்டும் சட்டியில் போட்டு சிம்மில் வச்சு அதை கரண்டி வச்சு அப்படியே கிளறிட்டே இருங்க. ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் டூயிங் திஸ், அந்த பனங்கல்கண்டு அப்படியே அந்த தேங்காவோடு சேர்த்து பிளெண்ட் ஆயிரும். நல்லா சூடாக ஆக நல்லா கசிவாக இருக்கும். ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சா ஒட்டி கருப்பாயிரும். சிம்மில் வச்சு பண்ணுங்கள். சிம்மில் வச்சு பண்ணும்போது அந்த 2ம் நல்லா கலந்துருச்சு, கோல்டன் கலராக அப்படியே ஸ்பார்க்லிங்காக பிரைட்டாக தெரியுது அப்படின்னா அந்த டைமில் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விடாமல் லைட்டாக மட்டும் ஆறினா போதும். அந்த சூடோடு வேகமாக அதை கம்ப்ளீட்டாக நல்லா மென்று சாப்பிட்ருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தேங்காய் ஸ்வீட் மாதிரியே இது இருக்கும். அதை சாப்பிட்டிங்கன்னா ஒரு 2 நாளில் உங்களுக்கு தெரியும், நெஞ்சில் இருக்க சளி எல்லாமே காலியாயிருக்கும். அது நமக்கு ஈஸியாக சளியை நம்ம உடம்புலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியேற்றுற பவர் இந்த பனங்கல்கண்டுக்கு உண்டு. இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, பேபிஸ்லேருந்து எல்லாருக்குமே கொடுக்கலாம். ஒரு 6 months தாண்டின பேபியாக இருந்தால் கூட நீங்கள் இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, பனங்கல்கண்டை நல்லா மிக்சியில் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அதை பவுடர் ஆக்கிட்டு கொஞ்சோண்டு வெந்நீர் கலந்துட்டு ஃபில்டரில் வச்சு சலிச்சிட்டு சங்கில் வச்சு ஊற்றலாம் குழந்தைக்கு. அதை தாண்டி எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைங்கள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் எல்லாருக்குமே பால்லையும் ஆற்றி கொடுக்கலாம், தேங்காய் பூவோடு சேர்த்தும் கொடுக்கலாம். இந்த தேங்காய் பூ பனங்கல்கண்டு சாப்பிடும்போது விருப்பமாகவும் நம்ம சாப்பிடுவோம். அது ஒரு ஸ்வீட் மாதிரியே இருக்கும். அட் த சேம் டைம் சளி உடம்புலேருந்து ஈஸியாக குறைஞ்சி வெளியே போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த ரெமெடி சிம்பிளஸ்ட் அண்ட் ஈஸியஸ்ட் ரெமெடி. நம்மளால் இதை ஈஸியாக அஃபோர்ட் பண்ணுற ப்ரைஸில் கிடைக்கிற ரெமெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.